கொடநாடு கொள்ளை வழக்கில் இபிஎஸ் மற்றும் சசிகலா அப்போதைய மாவட்ட எஸ்பி முரளி ரம்பா ஆகியோரை நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம் என சென்னை ஐகோர்ட் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் 2017 புகுந்த கொள்ளை கும்பல் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலாளி ஓம்பகத்தூரை கொலை செய்தது. இது தொடர்பாக சாயன், வாளையார் மனோஜ், சந்தோஷ் சாமி, திப்பு சசிதன், உதயகுமார், ஜித்தன்ஜாய், ஜாசிர் அலி, மனோஜ் சாமி குட்டி என்ற பிஜன் உள்ளிட்டோரை கோத்தாரிகிரி போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் எஸ்டேட் மேலாளரை மட்டும் விசாரிக்க நீலகிரி நீதிமன்றம் உத்தரவு அளித்தது. அதனால் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் சசிகலாவை விசாரிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திப்பு, சாசிதன், சந்தோஷ் சாமி ஆகியோர் சார்பில் இபிஎஸ் சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரி சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை இன்று நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். அப்போது அவர் கூறியதாவது: இபிஎஸ் முதல்வராக இல்லாததால் எதிர்த்தரப்பு சாட்சியாக ஏன் விசாரிக்க கூடாது? இபிஎஸ் மற்றும் சசிகலா, அப்போதைய மாவட்ட எஸ்பி முரளி ரம்பா, இளவரசி, சுதாகரன் உள்ளிட்ட வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம். இவ்வாறு அவர் கூறினார். இபிஎஸ் சசிகலாவை விசாரிக்க தடை விதித்த நீலகிரி நீதிமன்றத்தின் உத்தரவை சென்னை ஐகோர்ட் ரத்து செய்து உத்தரவிட்டது.